என்ன பண்ண போகிறோம், ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்னா முட்டை போண்டா போட்டு தரப்போகிறேன். இந்த முட்டை போண்டா போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வடை சட்டி வச்சுருக்கேன். வடை சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். போண்டா போடுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து மாவை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நான் பஜ்ஜி மாவு தான் கடையில் வாங்கிக்கிட்டேன், சக்தி பஜ்ஜி மாவு. அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த கட்டி இல்லாமல், இங்கே பாருங்கள் இந்த கட்டி பதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டி பதம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மாவு கரைச்சிக்கணும். நல்லா பிரிஸ்க வச்சு நல்லா கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டி இல்லாமல் மாவு ரெடி ஆகிடுச்சு. முட்டை போண்டா போடுறதுக்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஏற்கனவே முட்டையை வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து முட்டையை வந்து அப்படியே போட முடியாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறப்போனா அதை பீசஸ் போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு ஹாஃபாக எடுத்துக்கலாம் முட்டையை. சின்ன குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி பீசஸ் வந்து 4 பீஸாக போட்டு வச்சுருக்கேன். அப்படியே வந்து இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவுக்குள்ளே இந்த முட்டையை போட்டுட்டு முட்டையை அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா இப்போ வெந்துச்சு அப்படின்னா முட்டை போண்டா ரெடி. வேகிறப்ப பார்த்தீங்கன்னா அதனால் வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க, எப்பயுமே கொஞ்சம் சிம்லேயே வைங்க. ஏன் அப்படின்னா முட்டை வந்து மேலே மாவு வெந்துருச்சு அப்படின்னா உள்ள மாவு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும், கிறிஸ்பியாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். அது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நல்லா பிடிக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு முட்டையை வச்சு சிம்பிளாக முட்டை போண்டா பண்ணி கொடுத்துருங்க. இப்போ குழந்தைங்க பாருங்க அழகாக எடுத்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்களேன்.